லைவாக வந்து உக்காந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து மணி பிளான்ட் வைக்கிறேன், என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்களுடைய அட்ரஸை சொல்லி ஒரு மணி பிளான்ட்டை கொடுக்க சொல்லுங்கள். அந்த மணி பிளான்ட் வச்சா என்ன மாறும்னு எக்ஸ்பிளைன் கொடுக்க சொல்லுங்கள். அந்த மணி பிளான்ட்டை வாங்குறவரையும் நம்ம வீடியோவில் காட்டுவோம், கொடுக்குறவரையும் காட்டுவோம். அவங்க ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லிட்டோம், இந்த டைம் ஃப்ரேம் ஃபுல்லாக இந்த மணி பிளான்ட் வச்சா உங்களுக்கு பிரச்சனை மாறணும். அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 3 மாதம் 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறமும் மறுபடியும் 2 பேரை வர வச்சு கொடுத்தவரையும் உட்கார வைப்போம், வாங்கினவரையும் உட்கார வைப்போம். வாய்மை வீட்டில் உட்கார வச்சுற பேட்டி எடுப்போம். மாறிச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, மாறிச்சுன்னு சொல்லிட்டாருன்னா அவங்க என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்களோ அதை நம்ம நஷ்டஈடாகவே கொடுத்துடலாம். புரியுதுங்களா? ஒரு 50 லட்சம் கொடுங்க, நீங்கள் மணி பிளான்ட்டை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா கொடுத்துடலாம். ஒரு 50 லட்சம் நம்ம கொடுத்துடலாம். இல்லை மாறலைங்க, மணி பிளான்ட் வச்சும் பிரச்சனை அதிகமாகிடுச்சு அப்படின்னா, இத்தனை வருஷமாக மக்களை ஏமாத்தினதுக்காக அவங்க மேலே நாங்கள் கேஸ் போட்டு ஒரு 1 கோடி 2 கோடி கேட்டால் கொடுப்பாங்களான்னு கேட்டுன்னு வந்து சூட்டில் உட்கார வைங்க. ஏன்னா ஈஸியாக நம்மளும் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலை நம் மக்கள் செய்து கொண்டே இருக்காங்க. எதை தின்னா பித்தம் தீரும். போய் மாடி மேலேருந்து குதிரை அவனுக்கு லாட்டரியில் யோகம் அடிக்கினா குச்சிருவான். மாடி மேலேருந்து குச்சா செத்துருன்னு கூட தெரியாத மாடி மேலேருந்து குச்சிருவான். குச்சதுக்கப்புறம் தான் ஐயோ சாவ போகிறோமே நினைப்பான். அந்த மாதிரி முட்டாள்தனத்தை நோக்கி மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். வாஸ்து என்பது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே இருக்கு.